ஏன் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய சத்திய அழைப்பாளராக இருக்கக்கூடிய தாயிக்கள் கூட வந்து சில நேரங்களில் சத்தியத்தை பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பொருளாதார பயம். சில பேருக்கு பதவி பறி போயிடுமேன்ற பயம். அல்லாஹ்வின் மார்க்க பணியை செய்யக்கூடிய தாயிக்கள் எப்போதுமே தவக்குல் வந்து அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். அல்லாஹ் தான் ரஸாக், ரிஸுக் கொடுக்கக்கூடியவன், வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடியவன் என்று. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க என்றால், அந்த நிர்வாகிகள் தான் வாழ்வாதாரம் கொடுக்குறாங்க, அந்த இமாமத் பண்ணி வரக்கூடிய சம்பளம் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம், நாம் சத்தியத்தை நிர்வாகிகளுக்கு எதிராக ஒரு சத்தியம் இருக்குது, அதை எடுத்து சொன்னால் இந்த நிர்வாகிகள் நமக்கு பணம் கொடுக்காமல் போய்விடுவாங்க, மாறாக நமக்கு பொருளாதாரம் கிடைக்காது, இல்லை வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் இந்த பொருளாதார விஷயத்தினாலே தான் அவங்க வந்து பாதிக்கப்படுறது. சில பேர் வந்து பதவி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தங்களை ஷேக் ஆலிம் அவர் ஷேக்காகவும் இருக்க மாட்டார், ஆலிமாகவும் இருக்க மாட்டார். இருந்தாலும் இப்படி மக்கள் கூப்பிடுவதை ரொம்ப விருப்பப்படுவார் அந்த மஹல்லா மக்கள். இந்த ஹஜ்ரத் பதவி வந்து அவருக்கு ஒரு பெரிய கண்ணியமாகவும் ரொம்ப ஒரு பெருமையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இதனால் எங்கே நம்ம சத்தியத்தை சொன்னால் நம்மளை பதவி பறி போயிடுமா என்று இப்படி பல்வேறு காரணங்கள். பிரதான காரணம் பொருளாதாரமும் பதவியும் தான். இப்படி இருக்கின்ற சூழலில் நிர்வாகிகள் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டார்கள். அவங்களுடைய ஜும்மா மேடையில் மக்களை கிழிப்பதும், மேலும் வந்து பொதுமக்களை பொதுவான பயான்களில் அவங்கள பற்றி ஆக்ரோஷமாக பேசுவதும், சத்தியத்தை எடுத்து வைப்பதும், இது எல்லாமே ஏழை மக்களுக்கும் நிர்வாகி அல்லாத மக்களுக்கும் தான் இவர்கள் ஆக்ரோஷமாக செய்வார்கள். நிர்வாகிகள் பிழைவிட்டால் அதை கண்டுகொள்வதும் கிடையாது. இதற்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். நிறைய நிர்வாகிகள் வசதியுடையவர்களாக இருப்பார்கள். தங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு, பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. அது வந்து ஒரு ஆண் பெண் கலப்புள்ள திருமணமாக இருக்கும், இல்லை வரதட்சணை உடைய திருமணமாக இருக்கும். இவங்க போய் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நம்ம இதை பல வாரம் பார்க்கலாம். சத்தியத்தில் இருக்கக்கூடிய இமாம்களும் இப்படி செய்கிறாங்க. இல்லா மாஷா அல்லா, ஒரு சில இமாம்களை தவிர எல்லாரையும் குறை கூற முடியாது. நிர்வாகி வந்து ஏதாவது ஒரு ஹராமான பிஸ்னஸில், இல்லை வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுவார். அதை இவரால் தட்டி கேட்க முடியாது. நிர்வாகிகள் தாடி வச்சுருக்க மாட்டாங்க, அதை இவரால் தட்டி கேட்க முடியாது. எங்கே கேட்டால் வந்து இவங்க வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு. இதனாலே வந்து உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுடைய உஸ்தாத் ஹில்யத்து தாலிபுல் இல்முடைய வகுப்பில் சொன்னாங்க, இமாம்கள் வந்து ஒரு டீ குடிக்க நிர்வாகிகள் கூப்பிட்றாங்க தொழுக முடிச்சுட்டு, அதை கூட கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நிர்வாகிகள் நல்ல நிர்வாகிகள் இருந்தால் பரவாயில்ல, இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் பெரும்பாலும் பள்ளியுடைய இமாம்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பிஸ்னஸ் இருக்க வேண்டும். அவர்கள் வந்து வெறும் இமாமத்தின் வரக்கூடிய பொருளாதாரத்தை மட்டும் நம்பி இருந்தால் பல நேரங்களில் சத்தியத்தை சொல்ல முடியாது. அல்லது இமாமத் செய்யக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அந்த மஹல்லாவில் உள்ள மற்ற கல்வியாளர்கள் வந்து பொதுவாக பயான் செய்துவிட்டு போக வேண்டும். இப்படியெல்லாம் மாற்றி இருந்தால் ரொட்டேஷனில் ஒரு பொருளாதாரத்தை நான் நம்பி இருக்கிறேன் என்ற ஒரு நிலை கிடையாது அங்கே. மாறாக சத்தியத்தை உரைக்க சொல்லலாம், யார் தவறு செய்தாலும் அழகிய முறையில் சுட்டி காட்டலாம். இந்த பண்புகளை எல்லா இமாம்களும் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கலாம், ஒரு ஹதீஸில் ஒரு 7 வயது சிறுவன் உமைர் இப்னு சாத் என்ற சஹாபி வந்து சிறு வயதிலே வந்து அனாதை ஆகிறார். அப்பா வந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய ரொம்ப ஏழ்மை நிலையே ஆயிடுறாங்க. அவங்களுடைய உம்மா வந்து அதன் பிறகு ஒரு மதீனாலே ஒரு செல்வந்தரான அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஜுலாஸ் இப்னு சுவீதை மனம் முடிக்கிறாங்க. அவர் ஒரு செல்வந்தர். இவரை முசப் இந்த உமைர் இப்னு சாதுக்கு வந்து நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்து சிறந்த முறையில் வளர்க்கிறார், தன்னுடைய பிள்ளை போல. பின்பு ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக மக்களை அழைக்கிறார்கள். அப்போ வந்து இந்த போருக்கு பொருளாதாரம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிறந்த நன்மை உண்டு என்று அறிவிக்கிறாங்க. அப்போது இவர் இந்த விஷயத்தை ஜுலாஸிடம் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அது ரொம்ப மிகுந்த வெயில் காலம், ரொம்ப வெயில் சூடு அதிகமாக இருந்தது. இந்த நேரத்தில் வந்து போருக்கு யார் பொருளாதாரம் செய்து ஒருத்தர் போகிறாரோ நிச்சயமாக அவர் வந்து கழுதையை விடவும் மோசமானவர் தான் என்று ஜுலாஸ் சொல்லிடுறார். இதை கேட்ட உமைர் இப்னு சாத், நிச்சயமாக இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்ல போகிறேன், இதை சொன்னால் வந்து நீங்கள் என்னை வளர்த்தீங்க தான், அன்போடு பாசத்தோடு வளர்த்தீங்க தான், இந்த விஷயத்தை சொல்லவில்லை என்றால் நான் குற்றவாளி ஆகிவிடுவேனே என்று நான் பயப்படுகிறேன், சொன்னால் நீங்கள் அதில் பாதிக்கப்படுவீர்கள் என்பதும் உண்மையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு மற்ற சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஜுலாஸ் அப்படிப்பட்ட மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இவர் சிறு பிள்ளை 7 வயதாக இருக்கிறதுனால இவர் தெரியாமல் மாற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஜுலாஸ் என்ன சொன்னார்னா, ரசூலுல்லாஹ்வே நான் பொய் சொல்லலை, நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னார். உடனே வசனம் இறங்குகிறது, நபிகளாரின் முகம் மாறுகிறது. தௌபாவுடைய வசனம், உமைர் பொய் சொல்லவில்லை என்று, மேலும் யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க தௌபா செய்யட்டும் என்று. உடனே இந்த வசனம் இறங்கியவுடன் உமைர் உண்மையாளர் ஆகிறார், ஜுலாஸ் வந்து பொய் சொன்னவராக ஆகிறார். உடனே ஜுலாஸும் தௌபா கேட்கிறார் அந்த இடத்துல அல்லாஹ்கிட்ட.
இதிலிருந்து நாம் என்ன விளங்கி கொள்ள முடியும்? அந்த சின்ன பிள்ளையுடைய தவக்கலை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். தன்னை வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் என்ன செஞ்சார்? அவர் உண்மையை உரைத்து கூறினார். எங்கேயோ உண்மையை உரைச்சிட்டா நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் போயிடுமோ, நமக்கு வரக்கூடிய பாக்கெட் மணி போயிடுமோ, அப்படி இல்லைன்னா அவங்க பயப்படவில்லை. சத்தியத்தை உரக்க சொல்ல வேண்டும் என்பது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. இது போல தான் எல்லா இமாம்களும் இருக்க வேண்டும். அவங்களுடைய தவக்குல் அந்த மந்த்லி சேலரி மீதோ நிர்வாகிகள் மீதோ இருக்கக்கூடாது, அல்லது நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய கறியின் மீதோ, அது ஃப்ரான்ஸ்லேருந்து வரக்கூடிய சாக்லேட்டுகள் மீதோ, நிர்வாகிகள் வெளிநாட்டிலேருந்து வரும்போது வாங்கி வரக்கூடிய செல்ஃபோன்கள் மீதோ இந்த தவக்குள்ள இருந்தால் நிச்சயமாக ஒருபோதும் அவர்களால் சத்தியத்தை உரக்க சொல்ல முடியாது. நிர்வாகிகளுக்கு பயந்து வாய் மூடிதான் இருக்க முடியும். இது பல இடங்கள்லேயும் நம்ம பார்க்கலாம். அது சத்தியத்தை பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, பிதாத்தை பரப்பக்கூடிய இமாம்களாக இருந்தாலும் சரி. அதே போல் நிர்வாகிகளுடைய பொறுப்பு மார்க்க கல்வியை அறிந்து பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யணும். பல பேர் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்க கல்வி சிறிதளவும் கூட இருக்காது. தொழுகை நிலைநாட்டுவராக கூட அவர் இருக்க மாட்டார். பல நேரத்தில் ஃபஜருக்கு காணாமல் போயிடுவார், ஃபஜருக்கே வரமாட்டார். முத்தவர்களுடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது. தாடி, ஒரு பொட்டு தாடி கூட இருக்காது முகத்தில். ஒரு ஆஃபீஸை நடத்துகிறோம், வியாபாரத்தை நடத்தும் போது அந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்த அந்த நபருக்கு கல்வி வேண்டுமோ, அது போலவே பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய முத்தவலிகளுக்கும் மற்ற நிர்வாகிகளும் மார்க்க கல்வி இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனை தீரும். இறுதியாக ஒரு சின்ன ஒரு விஷயம், இமாமாக சேரும்போது அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கணும். நான் சத்தியத்தை உரக்க சொல்லுவேன், அதற்காக யாரும் என்னை இமாமத் பணியிலிருந்து நீக்கிவிடக்கூடாது என்று அட்லீஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட்டாச்சும் போட்டுக்கணும். அப்போ தான் சத்தியத்தை சொல்ல முடியும்.